கனமழை பொறுத்தவரை இன்றுடன் பெரும்பாலான மாவட்டங்களில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவும், ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும், ஓரிரு இடங்களில் மிதமான மழையுமாக பதிவாகும். எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நமக்கு கனமழை படிப்படியாக ஓய்வு கொடுக்க ஆரம்பித்தாலும் சில மாவட்டத்தில் மழை குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் மட்டும்தான் மழை வரும். இப்போ நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பித்தாலும் மீண்டுமாக ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. எப்பொழுது இந்த ஃபெங்கல் புயல் வரும் அப்படிங்கிறத பலரும் கேட்டிருந்தீங்க. ஃபெங்கல் புயலுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பதிவாகும். பெரும்பாலான மாவட்டங்களிலும் கனமழையானது நிச்சயமாக கொட்டி தீர்க்கும். ஒரு தொடர் கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மீண்டுமாக நவம்பர் இறுதியில் இந்த கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. தேதிகள் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாட்களில் தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ஃபெங்கல் புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். வருகிற 23ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த மழை பொழிவு படிப்படியாக கடலோரத்தில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். அது வரைக்கும் மழை பெய்யாதான்னு கேட்டால் மழை பெய்யும். மிதமானதிலிருந்து கனமழையாகவே இனி வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் தொடரப்போகிறது. ஆகவே இன்றுடன் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை சற்று ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். கடலோர மாவட்டங்கள் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் மட்டும்தான், அது கொஞ்ச நேரம் தான் மழை பெய்யும். நீண்ட நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது இன்றுடன் கடைசியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் காலை மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு பக்கம் மழை பொழிவுகள் ஆங்காங்கே காணப்பட்டு இருந்தாலும் மாலை இரவில் வானம் மேகமூட்டமாகவே காணப்படும். ஆகவே இன்றுடன் படிப்படியாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழை சற்று ஓய்வு கொடுக்க வாய்ப்பு. வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மட்டுமே பரவலாக மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பகுதியாகவே பதிவாகி வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஏன்னா மழை மாவட்டம் முழுவதும் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பகுதியாகவே பதிவாகி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழையாகவே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மிதமான மழை சில மாவட்டங்களிலும், ஒரு சில மாவட்டத்தில் 15 நிமிடங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு தீவிர கனமழை பதிவாகி மறுபடியும் விட்டுவிட வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் முழுவதும் கனமழை, நீண்ட நேர கனமழைங்கிறது இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வரக்கூடிய நாளை திங்கட்கிழமை, செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள் நம்ம பார்க்க முடியும். அதன் பிறகு அடுத்த சுற்று மழை பொழிவு நவம்பர் இறுதியில் இருக்க போகுது அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. கடலோர மாவட்டங்களில் மிகச்சிறப்பான மழை கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய நவம்பர் 24ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் மறுபடியும் ஒரு 5 முதல் 7 நாட்களுக்கு விட்டு கனமழை தீவிரமாக இருக்கும். புயல் சின்னம் வலுவாக தமிழ்நாட்டில் கரையை கடந்தால் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வெள்ளப்பெருக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உண்டு. ஒரு சில மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றுடன் பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகி ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டுமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நவம்பர் மாதத்தில் கடைசியில் அந்த 23, 24 கொஞ்சம் கணிசமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது மிக தீவிரமாகவே காணப்படும். அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் கடலோர மாவட்டத்தில் மழை எதிர்பாருங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் பகுதியான மழையாக மாறிடும். இதுவரைக்கும் நிறைய இடத்துல அதிகாலையில் மழை பெய்துட்டு இருந்தது. இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடத்துல மழை கிடைக்கும், சில இடத்துல மழை பெய்யாமல் வானம் மேகமூட்டமாக இருக்கும். அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் விட்டு பரவலாக பகுதியாகவே சில இடங்களில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பாருங்க. ஆகவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னா கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க தான் போகுது.
நிறைய மாவட்டங்களில் கனமழை கண்டிப்பாக வரும். ஏதோ ஒரு மாவட்டங்கள் 2 மாவட்டங்கள் மட்டும் கிடையாது. நிறைய மாவட்டங்களில் மழை தீவிரம் நவம்பர் இறுதியில் அடுத்த சுற்று மழை வந்து இதை விட இன்னும் கூடுதல் மழையாகவே தான் இருக்குமே தவிர குறைய வாய்ப்பு இருக்காது. நிறைய பேர் வந்து 12 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகுமான்னு கேட்குறீங்க அடுத்த சுற்று மழையில். ஏன்னா அடுத்த சுற்று மழை புயல் சின்னங்களாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு மேலேயே கடலோர மாவட்டத்தில் வந்து பதிவாகும். புயலாக வராமல் ஒரு தாழ்வு மண்டலமாக வரும் பொழுது நமக்கு மழை தீவிரம் 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே எதிர்பார்க்கப்படுது. இது புயலாக வந்துச்சுன்னா காற்றும் சேர்ந்து ரொம்ப வலுவாக இருக்கும். ஏன்னா இது புயலாக மாறுமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் 95% இருக்குது. ஏன்னா வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி நிச்சயமாக புயலாக மாறிடும். ஆனால் கரையை கடக்கும்போது அதே தீவிரத்தன்மையோட கரையை கடக்க போதா இல்லை வலு குறைந்து கரையை கடக்க போதா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த இடத்துல துல்லியமாக ஃபெங்கல் புயல் போகும், எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும், சென்னை பகுதிகள் தான் கரை கடக்க போதா அப்படிங்கிற எல்லா தகவலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு புயல் உருவாகிய பிறகுதான் அதோடைய வேகத்தன்மை மற்றும் எந்த இடத்தில் துல்லியமாக கரையை கடக்கும் அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக தெரிய வரும். ஆகவே தொடர்ந்து அந்த புயல் உருவாகும் வரை சற்று பொறுமையாக இருப்போம். அதுக்கப்புறமா நமக்கு புயல் உருவாகியவுடன் உங்களுக்கு எந்த தேதிகள் மற்றும் எந்த இடத்துல துல்லியமாக கரையை கடக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக சொல்கிறோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் கடலோர மாவட்டத்தில் மழை குறைய போகிறதே கிடையாது. ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய கொஞ்ச நாளைக்கு மழை ஓய்வு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் மீண்டுமாக நவம்பர் இறுதியில் மழை ஓய்வு கொடுக்காம கனமழையாகவே நமக்கு வந்து கொட்டி தீர்த்துடும். அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவு அதுக்கப்புறம் இந்த ஃபெங்கல் புயல் போனதுக்கப்புறமா இன்னொரு புயல்களும் தமிழ்நாட்டிலேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா டிசம்பர் இறுதி பகுதிகளில் தென் மாவட்டத்திற்கு ஒரு வலுவான தாழ்வு பகுதி அப்படிங்கிறது இன்னும் இது வரைக்கும் பெருசாக நமக்கு போனது கிடையாது. சென்னை பகுதிகள் கூட ஒரு தாழ்வு பகுதிகள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நிறைய இடங்கள் நல்ல ஒரு மழை கிடச்சிது சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி பக்கம் புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள் நேரடியாக கரை கடக்க வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. மாத இறுதியில் நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் மழை கிடைக்கும். தாழ்வான பகுதிகள் ஏற்கனவே இப்போ பெய்த மழையே வந்து நிறைய இடங்களில் போதுமான மழை பொழிவாக இருக்குது. சில மாவட்டங்களில் கூடுதல் மழையும் கிடச்சிருக்கு. சில மாவட்டத்தில் கூடுதல் மழை, சில மாவட்டத்தில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை விட கொஞ்சம் குறைவான மாவட்டங்களும் சில மாவட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த நவம்பர் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நமக்கு குறைவான மழை பொழிவு இருக்கோ எல்லா பகுதிகளுமே நமக்கு கம்ப்ளீட்டாக அதாவது முழுமையாகவே எல்லா மாவட்டங்களிலும் மழை தீவிரம் அதிகரிக்கும். ஒருவேளை இந்த புயல் வந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் கண்டிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கும். ஆனால் தற்போது நிலவரப்படி உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்க வாய்ப்பில்லை. பொதுவாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லூர், திருப்பதி, சித்தூர் போன்ற பகுதிகளுக்கு இது நல்ல ஒரு அதிதீவிர மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் ரொம்ப தீவிர கனமழையாகவே இருக்கும். வடக்கு ஆந்திராவை விட நமக்கு தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூரிலிருந்து கடலூர் வரை இந்த பகுதிகளுக்கு தான் பெங்கல் புயல் அதிக அளவு நமக்கு வந்து கரை கிடப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குது. தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். நீங்களும் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் தொடர் கனமழையாக எதிர்பாருங்கள்.